கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இல்ல சீமான செய்யினாங்கன்னா நாசமா போயிடுவாங்க. சீமான் சாதாரணமான நபர் இல்லை. சீமான் ஒழிக்க நாம் தமிழ் கட்சி ஒழிக்க இந்த கோஷத்தை தவிர அவனுங்களால வேற எதுவும் பேசவும் முடியாது. இது அணில் குஞ்சுகளால சீமான செய்யினீங்கன்னு சொன்னா நீங்க க்ளோஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை அவர் அப்புறமா எடுப்பார். திரிஷா மேட்ரு இங்கே வரும், கீர்த்தி சுரேஷ் மேட்ரு வரும். கீர்த்தி சுரேஷை கல்யாணம் பண்ண புருஷன் யார், இது எல்லாம் அம்பலத்துக்கு வரும். எல்லாத்தையும் பொது வெளியில் விஜய் பேசினான்னா முடிஞ்சிச்சுன்ற அவன் சாப்டர் க்ளோஸுன்ற. விஜய் சீமானை பற்றி வாயை இப்படி திறந்தோன்னா சாப்டர் க்ளோஸ். நான் அவனை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிட்டு கொள்கை தலைவர்களுடைய வழிபடி நீ நடக்கிறியா, உனக்கு சாயங்காலம் தண்ணி கொட்டி இல்லாமல் உன்னால முடியாது. அப்போ நீங்கள் கொள்கை தலைவர் அப்படி எல்லாரும் பேசுகிறாங்க, அதெல்லாம் உண்மைக்கு இல்லை உண்மைக்கு மாறணும். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். நான் இன்றைக்கி கூட நீ இந்த மாநாட்டில் சொகுசு பல கோடி ரூபாய் மதிப்புக்கான சொகுசு கேரமலில் தான் உன்னுடைய ரெஸ்ட் எடுத்துக்காங்க இருக்க. உன்னை நம்பி வந்திருக்க ரசிக வெயிலில் கீழே போட்டிருக்கிற அந்த இதை எடுத்துகிட்டு மேலே நிழலுக்கு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இது யாருக்கு சார் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஏன்னா இது மைனஸ் திமுக. நான் சொல்கிறேன், எழுதி வச்சு. அவன் துப்பாக்கி படம் எடுக்கும்போது அவன் யாருன்னா அனலைஸ் பண்ண அவன் அரசியல் இப்போ தான் இலுமினாட்டிகளுடைய தூண்டுதல் அவன் அரசியலுக்கு வந்து. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரகிம் அவர்கள். சார் வணக்கம். சார் வாங்க. சார், விஜய் அவர்களது மாநாடு சற்று நேரத்தில் நடக்க போகுது. இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் சீமான் அவர்களை அட்டாக் பண்ணுறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் அவர்களும் எதிரி இவர் தான், இனிமேல் நாங்கள் அரசியல் களத்தில் இவங்கள தான் டார்கெட் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லி அடித்து பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த போக்கை? இல்லை சீமானை செய்யினாங்கன்னா நாசமாக போயிடுவாங்க. சீமான் சாதாரணமான நபர் இல்லை. அவருக்கெல்லாம் பதிலே இவனுக்கு சொல்ல முடியாது. இவனுக்கு ஒன்று ஒழிக்க சீமான் ஒழிக்க நாம் தமிழ் கட்சி ஒழிக்க இந்த கோஷத்தை தவிர அவனுங்களால வேறு எதுவும் பேசவும் முடியாது. எது அணில் குஞ்சுகளால். ஆனால் சீமான் அப்படி இல்லை. அவர் வச்சு காசுனான்னு சொன்னால் அப்புறமா நீங்கள் அரசியலில் மட்டும் இல்லை, திரைத்துறையிலே நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீங்க. சீமா விஜயை சொல்கிறாங்க, அந்தளவுக்கு பண்ணி விட்டுருவாங்கள சீமான். சீமான் ஒரு கருத்தியில் உள்ள ஒரு தலைவர், மற்றவங்க மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் சீமானை ஒழிக நாம் தமிழ் கட்சி ஒழிகன்னு சொல்கிற இந்த டைலாக்கு, இந்த சீண்டி பார்க்குறது சீமானை, அது நீங்கள் திமுகவை சீண்டலாம், அதிமுகவை சீண்டலாம், பாஜகவை சீண்டலாம், காங்கிரஸ், இவங்கெல்லாம் ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள். அதை சீண்டி நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தலாம். சீமானை சீண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் க்ளோஸுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை அவர் அப்புறமா எடுப்பார். கீர்த்தி சுரேஷ்லேருந்து எடுப்பார், அப்புறம் திரிஷாலேருந்து எல்லாம் வச்சு பொது வெளியில் வச்சு பேசணும்னா நீங்கள் எல்லாம் தாங்கவும் மாட்டீங்க. டிவி கேரளம் இல்லை, இது விஜய் மேலே நம்ம நேரடியாக சொல்ல முடியாதுல்ல. அவங்க கட்சி தொண்டர்கள் அவரோட தனிப்பட்ட நிலைப்பாடு தானே. அவர் இப்போ நீ வழிகாட்டுதல் தானே, உன்னுடைய வழிகாட்டு. நீ ஒரு அறிக்கை விடணும். இன்னைக்கு கூட பேசணும் வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா திரு சீமான் அவர்களை விமர்சிச்சு விஜய் அவர்களே? இல்லை, நானும் சொல்கிறேன், விஜய் பேசினான்னா முடிஞ்சிச்சுன்ற. அவன் சாப்டர் க்ளோஸுன்ற. விஜய் சீமானை பற்றி வாயை இப்படி திறந்தோன்னா சாப்டர் க்ளோஸ். நான் அவனை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிங்க. அப்புறம் திரிஷா மேட்ரு இங்கே வரும், கீர்த்தி சுரேஷ் மேட்ரு வரும். கீர்த்தி சுரேஷை கல்யாணம் பண்ண புருஷன் யார், இது எல்லாம் அம்பலத்துக்கு வரும். பொது வெளியில் சொல்கிறீங்க? இல்லை, இது எல்லாம் வரும். பாருங்க, நீங்கள் தேவையில்லாமல் சீமான சும்மா அப்படி லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தா, ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், அப்படி தொட்டு பார்த்தா போதும், சாப்டர் க்ளோஸ் விஜய். நான் ஒன்றும் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. சீமான் கருத்தியில் கொண்ட ஒரு தலைவன். அவங்ககிட்ட மனுஷன் அன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒன்று வந்திருந்தாப்புல, எது நமக்கான அரசியல்ன்ற ஒரு நிகழ்ச்சி நான் நடத்தினேன். அது 4 மணி நேரம் தண்ணி கூட குடிக்காமல் நானே ஒரு பாட்டில் தண்ணி காலி பண்ணேன். தண்ணி கூட குடிக்காமல் அத்தனை பேரும் எதிர்மறையான கேள்விகள், அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் சீமான். சீமானை நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ரசிகர் குஞ்சுகள், சினிமா மோகம், சினிமா பிரபலம். விஜய் இல்லை, நயன்தாரா அதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டோம். இதோட பன்மடங்கு கூட்டம் வரதான் செய்யும்.
எல்லா ஊடகங்களும் உங்களை மாதிரி நெறியாளர் என்ன பண்ணுறீங்க, மதுரையை நோக்கி பார்வை, மதுரையை நோக்கி பார்வை. சீமான் இது விஜய் வந்துட்டான்னா அடுத்தவங்க கட்சி அரசியலே இருக்காது தமிழகத்தில். சில்லறை வாங்கிட்டு பேசுகிற வாங்கி தான் நிறைய இருக்குது. என்ன சினிமா மோகம் வரதான் செய்யும், கூட்டம் ரசிகர்கள் வரதான் செய்வாங்க. இது 2வது மாநாடு சார், நம்ம தொடர்ந்து 2வது இல்லை 3வது இல்லை 4 மாநாடு நீ 40 மாநாடு நீ போடு, வந்துட்டு தான் இருப்பாங்க. சினிமா மோகன்றனால தான். அது தவிர வேற என்ன இருக்கு? அதை வரக்கூடிய கூட்டத்தில் ஒரு 10% அந்த கருத்தியெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அரசியல் ஒரு மாற்றம் வேணும், அது விஜய் மூலிமா வருமா அப்படின்றது ஒரு 10% இருக்கலாம். 90% போகுது சினிமா மோகம். சரி, நீ எல்லாருமே என்ன சொல்றீங்க, அப்பா இது போன்ற ஒரு கூட்டம் இல்லை. நானும் சொல்றேன், விடுதலை சிறுத்தை கட்சி வருஷத்துக்கு 10 கூட்டம் போடுறாங்கல்ல இல்லையா மாநாட்டுக்கு? என்ன கூட்டம் வருது? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துங்க. இப்போ சமீபத்தில் அந்த இதில் மகளிர் பாட்டாளி கட்சி இல்லை மகளிர் இல்லை இதில் நடத்தினாங்கல்ல, இது மகாபலிபுரத்தில் என்ன கூட்டம் அது? அந்த மீடியாவோ ஏதோ உங்களை மாதிரி நெறியாளர் அதை என்ன பேசு பொருள் ஆக்குனீங்களா? ஆக்கியிருந்தீங்கன்னா இதோட 10 மடங்கு கூட்டம்னு கூடியிருக்கும். இப்போ விடுதலை சிறுத்தை மாநாடு 10 மாநாடு போடுறாரு வருஷத்தில். அதனால அவர் தனிச்சை நின்று வெற்றி பெற்றுவார், முதல்வர் ஆகிட முடியுமா? 3-4% வாங்குவார், அவ்வளோதான். அவ்வளோ வெயிலையும் பொருட்படுத்தாம அப்படி கடந்து நேரத்துல இருந்து அதுதான் சினிமா மோகன். மாறாது. நானும் சொல்றேன், விஜய் இல்லாம நயன்தாரா வராங்கன்னு இப்படி ஒரு மாநாடு மதுரையில் போடுங்க. நீங்க காசு வச்சிருக்கீங்களா? போடுங்க. இதோட 10 மடங்கு கூட்டம் வரணும்னா அப்ப என்ன கேளுங்க. இல்லை, இது கூட்டம் வருது ஓகே, அதாண்டி இதுதான் நாளைக்கு ஓட்டா மாறாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குல்ல? சரி, ஓட்டு மாறினா 5 லட்சம், இப்போ ஒரு 3 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் அவ்வளோதான். சேரே அவ்வளோதான் போட்டிருக்கானுங்க. சேரு கொடுக்கல முதல்ல. இல்லை, சேரே அவ்வளோதான் இது பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல 30,000 40,000 இப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் சேர் தான் வந்திருக்கும். சரி, 2 லட்சம் இல்லை 3 லட்சம் போட்டு, இல்லை 5 லட்சமே போட்டுங்க கூட்டம். இந்த 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் ஒரு முதல்வர் ஆகிட்டு வரான். நான் கேட்குறேன், சொல்லுங்கள் சார், 2 தொகுதியில் வெற்றி பெற முடியும் 5 லட்சம் வாக்குகளுக்கு. அதனால் மாநாடு போட்டு கூட்டம் போட்டுட்டு அது முதல்வர் ரேஞ்சுக்கு நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. நிறைய ஊடகங்கள் விஜய் 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 என்னடா எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, சீமான் பக்கம் திடீர்னு பாயறதுக்கான வேலை என்ன வேலை? அண்ணன் அவர்களும் விஜயை டார்கெட் பண்ணதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீமான் ஒரு 15 வருஷமா தமிழ் தேசிய கருத்தியலை நான் அது சொல்ல தமிழ் தேசிய கருத்தியலை தமிழ்நாட்டில் முன் வச்சு அரசியல் பண்ணிட்டு வர்றாரு. ஊடால தம்பி தம்பின்னு இருந்தாரு. சரி, அரசியலுக்கு வந்தாருன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்னு திடீர்னு எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒரே பார்வையில் நான் பார்க்குறேன்னு சொன்னா ஆரம்பிச்சு பிரச்சனை. ஏன்னா அப்போ அவரு திராவிடம் தமிழ் தேசியத்தை அழித்தது அப்படின்ற ஒரு கருத்தியலை தொடர்ந்து 15 வருஷத்துல இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வர. இந்த சினிமா போரிக்கு திடீர்னு என்ன பண்றா, சினிமா மோகத்தை மோகத்தின் மூலமா திடீர்னு இவன் கொண்டு என்ன பண்றா, 2 ஒன்று தான் அப்படின்றானே அப்படின்ற அந்த கோபத்தின் வெளிப்பாடு சீமான் எதிர்க்கிறாரு. வேற ஒண்ணுமே இல்லை. வேலை வெட்டி இல்லை அப்படின்லாம் இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. இருக்கட்டும், உண்மைதானே. சில்லற பசங்க அப்பா அம்மாவுடைய காசு வாங்கிட்டு அப்படி அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டத்தை வச்சு நாம் எதுனா அரசியல் அங்கீகாரம் பெற முடியுமா? அது ஆதவ அர்ஜுனா மாதிரி சில நபர்கள் இருக்காங்க. இந்த கூட்டத்தை வச்சு நமக்கு உண்டான அரசியலை நமக்கு உண்டான தலைமைத்துவத்தை உண்டாக்க முடியுமா? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜயகாந்தி கூடுற கூட்டம் இது நாம் தமிழருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால தான் அப்போ விடக்கூடாதுன்னு அட்டாக் பண்ணுறாங்க. இது இயல்பு தான். இப்படி ஒரு இது இருக்கிறதுனால தான் சீமான் இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறாரு, அவங்களும் பதிலுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சீமான் விமர்சனம் பண்ணுறாரு. நீ என்னடா வந்துடுறீங்க கத்துறீங்க, என்ன கத்துறீங்க, டிவிக்கு ஏன்டா இங்கே வந்தீங்க அப்படின்னு. கொள்கை தலைவரில் என்ன சார் பிரச்சனை? அது என்ன கொள்கை தலைவர்? 4 கொள்கை தலைவர் வச்சிருக்கிறாங்க. புதுசாக எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கையில் பிடிச்சி கொடுத்து புதுசாக வேற ஒன்று இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அந்த கொள்கை தலைவர்களுடைய வழிப்படி நீ நடக்கிறியா? உனக்கு சாயங்காலம் தண்ணி கொட்டி இல்லாமல் உன்னால முடியாது. அப்ப நீங்க கொள்கை தலைவர் அப்படி எல்லாரும் பேசுறாங்க, அதெல்லாம் உண்மைக்கு மாறணும். நான் யதார்த்தத்தை சொல்றேன். உன் கொள்கை தலைவர்கள் நீ வச்சிருக்கிய, அது பெரியாரா இருக்கட்டும், இல்லை அது காமராஜரா இருக்கட்டும், அல்லது அம்பேத்கரா இருக்கட்டும், எல்லாருமே மக்களோட மக்களாக வாழ்ந்தவங்க, பசி பட்டினியோட இருந்தவங்க. இன்னைக்கு கூட நீ இந்த மாநாட்டில் சொகுசு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு கேரமலில் தான் உன்னுடைய ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே இருக்க. உன்னை நம்பி வந்திருக்க ரசிக வெயிலில் கீழே போட்டிருக்கிற அந்த இதை எடுத்துட்டு மேலே நிழலுக்கு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க.
இல்லை அவங்க யாருக்குமே சொன்னாங்களா கர்ப்பிணி போன்ற பெண்கள் யாரும் வர வேண்டாம், அது என்ன பண்ண முடியும்? மக்கள் வலைங்கிறது நம்ம அப்போ தடுக்க நீ வந்து இந்த சினிமா மோகம் தானே இங்கே வர்றாங்க, வேற என்ன? நீ வந்து இவ்வளோ செலவு பண்ணுறல, உனக்கு ஒரு 10 கோடி ரூபாயில் கேரவன் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறல, அந்த மக்களுக்கு உண்டான அவ்வளோ 10 கோடி ஆகும். நான் கேட்குறேன், இது ஷெட்டு போகிறதுக்கு. இது எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னன்னா, இவர் வந்து மக்களோட மக்களா இல்ல, பல விஷயத்துக்கு உண்மைதான். தூய்மை நானும் பணியாளர் சொல்கிறேன் ரோபர்ட், நானும் சொல்கிறேன், உண்மை தானே? சொல்லுங்க, உண்மை தானே? மக்களோட மக்களா வா. விஜயகாந்த் கூட தான் மதுரையில், இதே மதுரையில் இதோட பிரம்மாண்டமான கூட்டத்தை போட்டு காமிச்சாப்புல. ஆனால் எப்படி இருந்தான் மனுஷன்? அது எடு, அது எடு, இந்த பேனர் இங்கே கட்டு, இது கட்டு. கூட்டினதுக்கு எதிர்க்கட்சியாவது வந்தார்ல, அந்த கூட்டத்தை கூட்டினதுக்கு எதிர்க்கட்சியாக இல்லை, அது அவர் மக்களோட மக்களாக இருந்தார். அவரும் ஒரு நடிகர் தான். இருந்தா பலையா இல்லை சொல்லுங்க. இதே மதுரையில் பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்தோட வந்து காலிலேருந்து வெயில், தண்ணி அப்படியே ஒழுகு, வேர்வை. நீ இது வெளியும் கேரளா அப்படியே சொகுசாக உட்காந்துருக்கேன். இப்போ அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 1 நிமிஷமோ பேசிட்டு ஓடிடுவேன். எனக்கு எதிரி திமுக, எனக்கு எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு. என்னையா அரசியல்? நான் ஒன்றும் ஆப்பை வெளியிட உறுப்பினர் சேர்க்கையா? எந்த காலத்தில் இருக்க? பிஜேபி இப்படி தான் ஒரு ஆப்பை வெளியிட்டான், மிஸ்டர் கால்டன். ஞாபகம் இருக்கா? என்னாச்சு? அவங்க கூட 2 கோடி பேரை உறுப்பினர் சேர்த்தான். 2 கோடி பேர் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருந்தேன்னா அவன் முதல்வர் ஆகிருப்பான்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வீடு வீடாக போங்க, போய் பாருங்க, மக்களோட மக்களாக இருங்கன்ற. நான் இன்னும் நீங்கள் அந்த நிலைக்கு வரலையே விஜய். கேட்டால் ஒரு மாசு. ஏன்னு சொன்னால் அது தன்னை வந்து தனிமைப்படுத்த அந்த ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? அந்த ஆர்வத்தை தூண்டுவது தான் இது எல்லாம் சினிமா தூங்குது. இந்த கூட்டம், இந்த மாநாடு நடக்க போகுது. இந்த கூட்டம் நடந்த பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மயங்கி விடுறாங்க, தண்ணி, பாதி பேர் டாஸ்மார்க்கு போயிட்டு வராங்க, அங்கேருந்து ஒரு கூட்டம் வருது. இந்த சூழலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இயல்பு தான். அதெல்லாம் நம்ம வந்து அவனை குறை சொல்ல முடியாது. கூட்டம் அந்த ஆர்வ கோளாறுல வருவாங்க. சில பேருக்கு மயக்கம் வரும், சில பேருக்கு வாந்தி வரும், சில பேர் டாஸ்மார்க் போயிட்டு வருவோம். அது எல்லா மாநாட்டிலையும் நடக்கிறது தான். அது இஸ்லாமிய மாநாடுகள் தவிர மற்ற டாஸ்மார்க் அதெல்லாமே நடக்கிறது தான். இஸ்லாமிய மாநாட்டில் டாஸ்மார்க்கெல்லாம் இருக்காது. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. பத்திரிகையாளர்கள் வந்து சில ஊடகங்கள்லாம் உள்ளே போகிறத வந்து அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் இப்போ தான் சொல்லப்போனால் ஒரு சில ஊடகத்தெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, நீ தவறுதலாக போடுறீங்க, நீங்கள் உண்மையை போடுங்க, தண்ணி வரல அது வரல சொல்லிட்டு ஏன் பொய்யான. இல்லை, நானும் சொல்கிறேன், விஜயை வந்து அரசியல் ரீதியாக நம்ம எதிர்க்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே 10 குழா இருக்கும், ஒரு குழாவில் தண்ணி வரலன்னா அது மாதிரி தண்ணி வராது குழான்னு சொல்லி போகிறதெல்லாம் வந்து கீழ்த்தரமான அரசியல். 100 பேருக்கு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், ஒருத்தன் வந்து வேணுன்ட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாருன்னுவான், அதை வீடியோ எடுத்து போகிறதெல்லாம் தவறுன்னு வரேன். நான் அதெல்லாம் பூஸ்ட் பண்ணவே மாட்டேன். என் முக்தார் வந்து நீ கேமரா தூக்கிட்டே பண்ணுவேன். நீ ஒரு தொலைக்காட்சி, ஒரு யூடியூபருடைய ஓனர். நீ கேமராமேன் அனுப்பிச்சிருந்தா அவன் வீடியோ கவர் பண்ணியிருப்பேன். நீ ஏன் போகிற? அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அதை ஒரு அரசியல். தன்னுடைய வீடியோ இப்போ போடுவோம் பாருங்க, அவன் வீடியோவில் நான் போகணும், அதை பண்ண இதை பண்ண பிடுங்குன்னு கட்டினேன். நீ ஒரு நெறியாளராக என்னைக்கு நீ நடந்துகிட்டு இருக்க? நீ திமுகவினுடைய அண்ணா அறிவாளியாக அடிமையாக நடந்துகிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு வந்து அங்கே மட்டும் இல்லை, சீமான் கூட்டத்தில் உண்டாலும் வந்து இதாச்சும் பரவாயில்ல, சீமான் கூட்டத்தில் வந்து அடித்து போட்டுருப்பாங்க. அப்படியே இவனுங்களாச்சும் துரத்தி விட்றானுங்க, போடா நாய் அப்படின்னு. சீமான் கூட்டத்திலாம் வந்து நீ அடி வாங்கிட்டு தான் வருவேன். நீ அதிமுக கொடுத்து போனால் அடி வாங்கிட்டு தான் போவேன். நீ முழுக்க அண்ணா அறிவாளி அடிமையாக இருந்துக்கிட்டு நெறியால் இருந்த போர்களை நீ வந்து ஒரு ஊடகத்தை நடத்திட்டு உட்காந்துருக்க. அவன் வந்து இப்படி இவன் கூட இவன் படுத்தான், இவன் கூட ஏன் உன் தலைவன் யார் கூட படுத்தான்றது நீ வெளியிடு. நெறியாளர் என்னன்னா அறம், ஊடக அறம் என்பது சமமாக இருக்குது. ஒரு பக்கம் நீதி, இன்னொரு பக்கம் அநீதியை காட்டக்கூடாது. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸுக்கு 2 பொண்டாட்டி, உன் கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி பேசண்டா? அப்போ நீ யார்? நீ வந்து திமுகவுடைய அடிமை, அண்ணா அறிவாளி அடிமை. அவன் கொடுக்குறான் காசு, அதை வச்சு நீ பேசிட்டு இருக்க. அப்படிங்கும்போது நீயே அங்கே போன கேமரா தூக்கிட்டு நீ முஸ்லீம்ன்றதுக்காக உனக்கு வந்து நான் வந்து வரவேற்பு கொடுக்குறதுலாம் நான் மாட்டேன். நானே அந்த இடத்துல இருந்தால் செருப்பால் ஒன்று அடிச்சிருப்பேன். அந்த பசங்களை வச்சு படம் துரத்தி விட்டானுங்க, லெஃப்டில் டெல் பண்ணி. அதே மாதிரி நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறதுக்கான ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் வந்து பார்த்துருப்போம். அதை இப்போ எல்லாரும் வந்து போட்டுட்ருக்காங்க அந்த பதிவை, கேமராமேனை திட்டுறது. அப்போ இதுவும் ஒரு காட்சி தானா? கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்குறது, வெறும் ஃபோட்டோ ஷூட்டுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்களா? இயற்கை வளம், இயற்கை வேளாண்மை,
இதை முன்னிறுத்தி அவர் அரசியலை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படிங்கும்போது அந்த மரத்தினுடைய அவசியங்கள், மரங்கள் அழிய அழிய இயற்கை வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற 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 இது டோட்டலாக வந்து இது மாறும், கிளைமேட்டெல்லாம் மாறும் இல்லைங்களா? அந்த கிளைமேட் மாறிச்சுன்னா அதில் வந்து மிகப்பெரிய ஆபத்துகள் மக்களுக்கு இருக்கும். அதனால் இந்த மரங்களை வளர்ப்பு, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு சொல்லி எப்படி பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து அவர் மரங்களுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவர் பண்ணுறாரு. அது ஒருமையில திட்டுறது என்பதெல்லாம் வந்து இல்லை, இது விளையாட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறத இவங்க எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்றாங்களா? இல்லை யதார்த்தமா அண்ணன் பேசுறது சீமான பொறுத்தவரைக்கும் அவர் கூட இருக்க பசங்க வாடா போடா அடிக்கிற போடுறா கையோ இப்படி பேசிட்டானே இருக்காரு. அவர் என்னைக்கு எதுவும் மறைச்சி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் யதார்த்தமாக பேசுகிறாரு மனுஷன். அதை தான் இவங்க வந்து திட்டமிட்டு அது வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. அதை அவருக்கு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அவ்வளோதான். இது வந்து யாருக்கு சார் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது மைனஸ் வந்து திமுக. நான் சொல்கிறேன், எழுதி வச்சு எல்லாம் சொல்கிறாங்க இது நாம் தமிழுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது திமுகவுக்கு தான் தாக்கத்தை. திமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. அவன் எவ்வளோ சதவீத வாக்கு வாங்குறானோ, குறைஞ்சது ஒரு 5% வாக்கு வாங்கினான்னா அதில் ஒரு 3% வாக்கு திமுகவுடைய வாக்கு. திமுக கூட சிறுபான்மையான வாக்கு, சிறுபான்மைன்னு சொன்னால் கிறிஸ்துவர்கள் தான். இல்லை இஸ்லாமியர்கள்லாம் இல்லை. இஸ்லாமியர்கள் நீ வந்து நாளை என்ன மாதிரி ஒரு 2 தொப்பி போட்டவொடனே நீ கூட்டு போய் வைக்கலாம், அல்லது நீ மேடையில் நிற்கும் போது 2 ஹிஜாப் போட்ட பெண்களை வச்சு நீ நிப்பாட்டலாம். ஒரு பயலும் போட மாட்டான். அந்த 5 ஹிஜாப் போட்டுக்கிட்டு இல்லை தொப்பி போட்டு அங்கே போய் நிற்கிறான்ல, அவன் குடும்பமே அவன் விஜய்க்கு ஓட்டு போடாது. ஏன்னா அவன் வந்து திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக ரீதியாக காட்டி திரைப்படங்களை எடுத்து நீ பல கோடிகளை சம்பாதிச்ச நாய். நீ வந்து இன்றைக்கி அரசியல் இறங்கிட்டதுக்காக நான் உங்க கூட வந்து ஒரு ஹிஜாப் பட்ட பெண்ணையோ இல்லை தொப்பி தாடி வச்ச ஒரு முஸ்லீம்களை நிப்பாட்டினாலும் முஸ்லீம் சமூகம் ஓட்டு போட்டுருந்தா கடவுள். நீ இந்த வரையும் ஒரு மணி கூட கேட்கலையே, ஒரு எக்ஸ்கியூஸோட கேட்கலையே. நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா நீ. நான் கேட்குறேன், நீ யாரையா நீ? கூத்தாடி காசை வாங்கி சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணியிருக்க. அந்த முதலீடு பண்ண காசு வந்து உனக்கு வருமானம் கரெக்டாக வரணுன்றதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நோக்கமா இதுக்காண்டி தான் ஆரம்பிச்சு. வேற என்ன அரசியல்வாதிகளை வந்து கார்பரேட் கம்பெனிகள் ஏமாற்ற மாட்டான். தனிநபர்கள் இருந்தால் ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு 500 கோடி இல்லை நீ கொடுக்கல, இல்லை கேஸ் போட்டு திவால் ஆயிடுச்சு அப்படின்னு அரசியல்வாதினா கொஞ்சம் பயப்படுவான். அதுக்கு தான் நீ அரசியல் இறங்கியிருக்க. எந்த ரசிகர்களை வச்சு அந்த பல ஆயிரம் கோடிகளை நீ சம்பாதிச்சு அந்த ரசிகர்களை முதலீடாக்கி அரசியலில் கொண்டு வர. இது வெளியே அந்த ரசிகர்களை வச்சு தான் நீ என்ன பண்ணுற, முதலீடாக்குற. இந்த ஓட்டு சீமான் அவர்களை பாதிக்காது, பிற கட்சிகள் எதையுமே திமுகவுக்கு பாதிக்கும். கிறிஸ்துவ வாக்குகள் வந்து கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. கிறிஸ்டின் மிஷினரி வந்து ஒர்க் பண்ணுது விஜய்க்கு ஒர்க் பண்ணு. பாஜக தான் இல்லை, உண்மைதான். இல்ல ஒரு பக்கம் சொல்றாங்க பாஜக தான் திட்டமிட்டு விஜய் இறக்கி இருக்கு இந்த மாதிரியான வேலையை பார்க்க. இல்லை நீங்க அவங்க கிறிஸ்டின் மிஷினரியுடைய திட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆனால் பாஜகவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு லாபம் என்னென்னா, திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இவங்களுடைய அரசியல் வருகை அவங்க அதை பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவனுக்கு வந்து அந்த கிறிஸ்டின் மிஷினரி தான் அவங்க வந்து ஃபண்டு ஃபுல்லாக இறக்கி ஃபுல்லாக பண்ணுறாங்க. எப்படியாவது வந்து அவங்க நேரடியாக கிறிஸ்துவர்கள்னு சொல்லாமல் விஜய் தான் அதுக்கு ஒரு கிறிஸ்துவர்ன்றது இல்லாமல் அப்படி. ஆனால் ஃபுல் பேக்கப் வந்து அவங்க. அது யாரு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெளிநாடுகள்லேருந்து வருதா? எல்லாம் வெளிநாடுலேருந்து வருது. அவன் என்னைக்கு முஸ்லீம்களை எதிர்த்து படம் எடுத்தானோ அப்போ அவன் யாருன்ட்டு தெரிஞ்சுது. என்ன இப்போ இல்லை, அவன் துப்பாக்கி படம் எடுக்கும்போது அவன் யாருன்னா அனலைஸ் பண்ண இறங்கிட்டான். அவன் அரசியல் இப்போ தான் இறங்கினான். அதுக்கப்புறம் பீஸ்ட் படம் எடுக்கும்போது அவன் யாருன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் எதுக்காக இந்த மாதிரி படங்களை எடுக்கிறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க இலுமினாட்டிகளுடைய தூண்டுதல்லாம் அவன் அரசியலுக்கே வந்திருக்கான். இது என்ன சார் புதுசு இல்லை, ஃபேக்ட் சொல்கிறேன். ரூபன்னு ஃபுல்லாக வந்து கார்பரேட் இலுமினாட்டிகள் அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாநாட்டுக்கான காசு எல்லாம் அவரோட காசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தொண்டர்களோட அவன் சொந்த காசு போட்டிருப்பான். கடை போடுறதுக்கு 5000 ரூபா கேட்குறாங்க. அந்த தகவலை பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்குள்ள எதுவும் கடை போடணும்னா 5000 ரூபா கேட்குறாங்க. கடைகள் ஏதாவது போடணும்னா இந்த மாநாட்டுக்குள்ள ஃபங்க்ஷன்ல ஏதாவது வைக்கணும்னா 5000 ரூபா கேட்குறாங்களாம். அதெல்லாம் கேட்பாங்க. சில பேர் தொகுதி மாவட்ட செயலாளர் அவனுக்கு அடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அரசியல பேச முடியும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது தன்னிச்சையலா தானே அந்த மக்களா செய்யறாங்க. அந்த
காசு அதாவது மக்களாக அந்த கூட்டம் போகிறது இது பண்ணுறது இதெல்லாம் அந்த கட்சிக்காரனா உழைச்சி செய்கிறது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை நம்ம. அந்த வாகனம் வச்சு போகிறது அது எல்லாமே. ஆனால் இவனுக்கு வந்து ஃபுல்லாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே. இப்படி செய் பண்ணுங்கிறது எல்லாமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கைட் பண்ணி தொடர்ச்சியான மாநாடு. இப்போ அடுத்து ஒரு மாநாடு, இப்போ தான் ஒரு மாநாடு முடிச்சாங்க, அதுக்கு அடுத்து ஒரு மாநாடு. தேர்தலுக்குள்ள இன்னும் 4 மாநாடு போடுவோம். நீங்கள் பாருங்கள். எப்படியாவது மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சு ஓட்டை வாங்கிடுங்கிற ஒரு இதில் தெளிவாக இல்லை இருக்கு. இப்படியெல்லாம் மாநாடு போட்டால் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள். இல்லை சார், எனக்கே தெரியல. இது ஒரு ஒரு தன்னிச்சையாக ஒரு கூட்டம், இவ்வளோ பெரிய கூட்டம் பின்னாடி. நீங்கள் ஒன்று மட்டும் அவனுக்கு சினிமா அந்த ஒரு பிரபலம் இருக்குது. அந்த சினிமா பிரபலத்தை முதலீடாக்கி அவனை அரசியலில் அறுவடை பண்ணுறோன்னு பார்க்குறான். இது தமிழக அரசியல் அவ்வளோ சாதாரணமாக நடக்கிற காரியம் இல்லை. எம்ஜிஆரை நீ வந்து 67 மேற்கோள் காட்டுற. 67 எப்படி மாற்றம் வந்தது? 67 மக்களுடைய மனநிலை வேற, 2026 மக்களுடைய மனநிலை வேறனாலும் அவருக்கு அரசியல் பண்ண தெரிஞ்சது பண்ணினாரு, அதை ஒத்துக்கலாம். இல்லை அதான் சொல்கிறேன். அந்த அரசியல் வேற, இந்த அரசியல் வேற. அன்னைக்கு தேசிய கட்சி என்ற ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது, இந்தியா ஆண்டுட்டு இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான் தேசிய கட்சி, ஒன்று கம்யூனிஸ்ட், இன்னொரு காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது அதுக்கு மாற்றமாக வந்து மக்களாக போய் இறங்கி பேசி, அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணையார் கட்சி மாதிரி இருந்தது காங்கிரஸ் எல்லாம். அப்படியே வருவாங்க, ஒரு இடத்துல கூட ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் திமுகன்ற ஒரு கட்சி அப்போ 67 ஆரம்பித்து தலித் தெருகள்லையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வீடுகள்லையும் சிறுபான்மை மக்கள் வீடுகள்லையும் போய் அம்மா எனக்கு ஓட்டு போட்டுரு, அம்மா எனக்கு ஓட்டு போட்டுருன்னு சொல்லி கேட்கவங்க அவங்களுக்கு ஒரு விசித்திரமாக இருக்குது. இத்தனை காலமாக தேர்தல் நடந்துட்டுது, நம்மளை வீட்டை ஏறி யாரும் வந்து ஓட்டு கேட்டதில்லை, முதல் தடவை வந்து ஓட்டு கேட்குறாங்கடா, இவனுக்கு போடுவோன்னு போட்டாங்க. அதனால் அந்த மாற்றங்கள் வந்தது. நீ அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதேமாரி ஒரு மாற்றம் நான் கொண்டு வரணும் பயிர கூட முடியாதுன்ற. வீட்டுக்கு ஒரு ஓட்டம் இல்லை, அவங்க கணக்கு அப்படி வச்சுருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டால் நீ முதல்வர் ஆகிடுவியா? சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு ஒரு வீடு போட்டால் நீ முதல்வர் ஆகிடுவியா? வரக்கூடிய காலங்கள் தான் தெரிய வரும். இறுதியான ஒரு கேள்வி மட்டும் தான் நம்மகிட்ட. சீமான் அவர்களை விமர்சிக்குது மாறி மாறி. இப்போ விஜய் ஆதரவாளர்கள் சீமான் அவர்களை விமர்சிக்குது இந்த போக்கு. அதனால் இப்போ இந்த மாநாடு நடக்க போகுது, இதை மட்டும் இறுதியான ஒரு ஒற்றை வரியில் சொல்கிறேன்னா, சீமானை பற்றி விஜய் சும்மா ஒரு 5 விசா வாயை தந்தான்னு சொன்னால் சீமான் பொது வெளியில் விஜயை கீழ்ச்சி தொங்க போடுவாங்க. அது கீர்த்தி சுரேஷ் மேட்ரு வரும், திரிஷா மேட்ரு வரும், கீர்த்தி சுரேஷின் ஏன் கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணான்ற மேட்ரு வரும், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண வச்சது யாருன்ற மேட்ரு வரும். இப்படி எல்லாத்தையும் பொது வெளியில் சீமான் காலி பண்ணிடுவாங்க விஜய். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ண நன்றி.